பத்ரி படத்துல மாஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சவர் தான் ஜெனி. சோ இவர் ரியல் லைஃப்ல மட்டும் மாஸ்டர் கிடையாது, ரியல் லைஃப்லயும் பல வில்வித்தை வீரர்களை இவர் தான் ட்ரைன் பண்ணியிருக்காரு. இந்தியா சார்பா விளையாடினது இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ரீசெண்டா இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கப் அண்ட் மெடல்ஸ் வாங்கினாங்க. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயே இவங்க தனியா பேசி ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலையில தான் திடீர்னு அவர் உடம்பு சரியாம போய் பிளட் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உசேனி அவர்கள் பல இடத்துல ஹெல்ப் கேட்டிருந்தாரு. தமிழக அரசு கிட்டையும் நடிகர் சங்கத்துக்கிட்டையும் பல ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது சோகமான விஷயம். அது மட்டும் இல்லாம தன்னோட மரணத்தை பத்தி அவர் பயப்படாம கடைசி வரைக்கும் இருந்தாரு. மரணம் தானே எப்ப வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் இவரு. ஸோ கடைசியா பேசும்போது கூட மரணம் என்னை என்னைக்குமே பயப்படுத்தியது இல்லை, ஆனா அந்த மரணம் என்னோட பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணிடுமோ, அதாவது என் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுமோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா தன்னோட உடலை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதாகவும் அங்க அந்த உடல் கூறு ஆய்வு செஞ்சு அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் இவ்வளவு நடந்தும் பாத்தீங்கன்னா உசேனி இப்ப நம்மளோட இல்லை. ஸோ இது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் விளக்கமா நான் கீழே இருக்கிற லிங்க்ல சொல்லியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.